போலாங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவை பாதை அறையப்பட்டுவதற்கு முன்பு 40 நாள் உபவாசம் இருந்ததாகவும், அந்த நாட்களில் நான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர் ஆண்டுதோறும் தவக்காலம் கடைபிடித்து வருகிறோம். மேலும் இந்த தவக்காலம் சாம்பல் புதன் என்று தொடங்கியது. தொடர்ந்து இந்த நாட்களில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முந்தைய வெள்ளிக்கிழமை புனித புனித வெள்ளிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாதை அறையப்பட்டதை கிறிஸ்து நினைவூட்டுவார்கள். இதனை புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் இயேசு பிரபான் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நடைபெற்றது. தொடர்ந்து தூய இறுதிய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய இந்த சிலுவை பாதை பேராயர் சிலுவை சுமந்து முன்பு செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பின் தொடர்ந்து பேரணியாக சென்றனர். இறுதியில் ஆலயத்தில் நிறைவேற்றது. இதில் இயேசு பிரமான் புகழை பாடலை பாடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள இறுதி ஆண்டவர் ஆலயம், புனித வில்லையனூர் மாதா ஆலயம், பல்வேறு தேவாலயங்களில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது.